ராவணன் கேக்குறாரு, என்ன மாமா இம்புட்டு வெயிட்டா இருக்கு? இல்ல, இதெல்லாம் ஒத்தாளா தூக்கிட்டு வர்றதுக்கு கையெல்லாம் கலண்டுரும் போல இருக்கு. இந்தியன் சொல்றாரு, ஓவரா நாடகம் போடாதடா. வண்டியில இருந்து இறக்கி வீட்டுக்குள்ள தூக்கிட்டு வர்றதுக்கு உனக்கு கையெல்லாம் வலிக்குதா? நார்மல் ஆயிருச்சு, ஒன்னும் இல்ல. ஆளையும் மண்டையும் பாரு. அப்பாவுக்கு என்ன ஆச்சு? ஒரு மாதிரியா இருக்காரு. அவனா அவரே சொல்லுவாரு, நீ என்னன்னு கேட்டுக்க. இந்தாங்க மாமா தண்ணி. அங்கத்த நான் தான் மாமாவுக்கு தண்ணி கொண்டாந்து கொடுத்தேன். கை கால் முகத்தை கழுவிட்டு வாங்க, சாப்பிடலாம். சுமதி, அவனுக்கு அறிவு இருக்கா இல்லையா? எவனுக்குங்க? அதான் ஒருத்தன் மெட்ராஸுக்கு போயிருக்கானே அவனுக்கு. என்னங்க என்னாச்சு? ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். போனை எடுத்து எடுத்து பேசிக்கிட்டு இருந்தான். எடுக்கிறத நிப்பாட்டிட்டான். திரும்பி போன் பண்ணி பாக்குறேன், சுவிட்ச் ஆஃப்னு வருது. எதுக்கு அவன் ஆஃப் பண்ணி வைக்கிறான்? புரியுதா மாப்பிள்ள? உங்க அப்பாவோட கோவத்துக்கான காரணம் கிட்டேறா சொல்லுவாரு. செந்தில் எதுக்குங்க ஆஃப் பண்ண போறான்? சார்ஜர் இல்லாம போன் ஆஃப் ஆயிருக்கும்பா. கோமதி, அந்த பிள்ளை மீனா போன் கின் பண்ணுச்சா? அங்க மீனா அந்த பிள்ளை வேலையில இருக்கும். அது ஏன் மச்சான் போன் பண்ண போகுது? உன்கிட்ட ஏதாவது கேட்டனா? இல்ல மச்சான். நான் வாயை மூடிக்கிட்டு. கோமதி, போன் பண்ணுச்சா இல்லையா? எங்க இருக்காங்களாம்? போன் எல்லாம் பண்ணல. அம்மா போன்லாம் பண்ணல, மெசேஜ் தான் பண்ணாங்க. இல்ல இல்ல, மெசேஜ் பண்ணுச்சா? மெசேஜ் பண்ணி என்ன சொல்லுச்சு? இதுல எதுக்கு போனை ஆஃப் பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லுச்சா? அதெல்லாம் எதுவும் சொல்லல, வெறும் போட்டோ தான் அனுப்பி வச்சிருந்தாங்க. ஜி, உனக்கு தானே போட்டோ அனுப்புனாங்க, மாமா கிட்ட காட்டு. என்னப்பா போட்டோ? ஜி, மாமா தான் கேக்குறாங்கல்ல, காட்டு ராஜி. அங்க சென்னையில மீனாவும் செந்திலும் இருக்கிற மாதிரி போட்டோ அனுப்பி விட்டுருக்கா. சென்னையில இருந்துன்னு மொட்டையா சொன்னா எப்படி அத்த? சென்னையில எங்க இருந்துன்னு மாமா கிட்ட சொல்ல வேண்டாமா? அம்மா, தம்பியும் மீனாவும் பீச்சுக்கு போயிருக்காங்க. இங்க இருந்துதான் போட்டோ எடுத்து அனுப்பி விட்டுருக்காங்க. ராஜியும் அத்தையும் பாத்துக்கிட்டு இருந்தப்பதான் எனக்கே தெரியும். பீச்சுக்கு போன வழியில போன் ஆஃப் ஆயிருக்கும். அதனால ரூமுக்கு போய் சார்ஜ் போட்டுட்டு தம்பி கூப்பிடுவாங்க. மாப்பிள்ள, உங்க அப்பா குணம் தெரியாம இந்த பிள்ளை இம்புட்டு வெகுளியா பேசிக்கிட்டு இருக்கு. கோமதி, பீச்சுக்கு போயிருக்காங்களா? ஆமா. இல்லப்பா ராஜி, பீச்ல இருந்து உனக்கு போட்டோ அனுப்பி விட்டாங்களாக்கு. அது நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. விஷயம் தெரியாம நான் ஒரு கிறுக்கு, ஒரு கேனப்பையக்கு போன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். 2 பேரும் வெளியூர்ல இருக்காங்களே, பயத்துல பதறி போய் போனா பண்ணிக்கிட்டு இருக்கேன். கடைசியில பார்த்தா செந்திலும் மீனாவும் போட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்பி விட்டுருக்காங்க. கோமதி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கம்முன்னு இருக்க. வார்த்தை வாயை திறந்து சொன்னா குறைஞ்சா போயிருவ. ஆருங்கத்த, மாமா எம்புட்டு பதறாருன்னு நீங்க சொல்லிருக்கலாம்ல. அப்பா மயிலு, உன்னைய தவிர இந்த வீட்டுல யாருக்குமே என்கிட்ட உண்மையை சொல்லணும்னு தோணவே இல்லை. இல்லப்பா, எல்லாரும் பேந்த பேந்த முழிச்சுக்கிட்டு இருக்கத. கோமதி, இந்த உண்மையை மாத்திரம் மறைச்சு வச்சிருக்கியா, இல்ல வேற ஏதாவது உண்மையை மறைச்சு வச்சிருக்கியா? இப்படிலாம் எதுவும் பொசுக்குன்னு சொல்லிடாதீங்க. சொல்லணும்னு இருந்தேன், ஆனா டக்குன்னு ஞாபகம் வரல. எனக்கு என்ன அந்த யோசனை மாத்திரமா இருக்கு? 1008 யோசனை மண்டையில ஓடிக்கிட்டு இருக்கு. இல்ல, இத நான் மறந்துட்டேன். சுமதி, உனக்கு எல்லாம் மறக்கும். மீனா பீச்சுக்கு போனது உனக்கு மறந்துடும். ராஜி டியூஷன் எடுத்தது மறந்துடும். கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிற எல்லா விஷயமும் உனக்கு சீக்கிரத்துல மறந்துடும். டியூஷன் விஷயத்த மயிலு தான் சொல்லுச்சு, இந்த விஷயமும் மயிலு தான் சொல்லுது. இந்த பிள்ளை மாத்திரம் இல்லைன்னு வச்சுக்க, எனக்கு இந்த வீட்டுல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒன்னும் தெரியாது. அது வேற ஒரு விஷயம் சொல்லும் போது டியூஷன் விஷயத்தையும் சொல்லிட்டேன். ஆனா ஆத்தாடி, இந்த பொண்ணு அநியாயத்துக்கு வெகுளியா இருக்கேடா. சீக்கிரத்திலேயே நம்ம குடும்பத்தாலாம் யார் யாரு, அவங்க குணநலனா என்னன்னு சீக்கிரத்திலே ஒரு கிளாஸ் எடுத்துடுறா சரவணா. இந்தியன் சொல்றாரு, தப்பா எதுவும் சொல்லலே மயில், நீ நல்லது தானே சொன்ன. சுமதி, இதெல்லாம் சரியில்லை, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இனிமேட்டு வீட்டுல என்ன நடந்தாலும் எனக்கு தெரிஞ்சாகணும். இனிமேட்டு எனக்கு தெரியாம ஏதாவது பண்ணீங்கன்னா தொலைச்சு விடுவேன். தொலைச்சு சொல்லிட்டு பாண்டியன் எந்திரிச்சு போறாரு. சொல்றாங்க, மாமா பாவம் பதறிட்டாரு பாருங்க, தம்பிக்கு என்னமாச்சோ ஏதாச்சோன்னு. இப்ப சரியாயிட்டாரு பாருங்க. மொட்டை மாடியில காயப்பட்ட துணிமணி எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். கோமதியும் ராஜியும் கடுப்புல போறாங்க. சரவணா, இந்த பிள்ளை கள்ளங்கவடம் இல்லாம பேசிட்டு போகுது, கடைசியில அதுக்கே பிரச்சனை ஆயிரும், பாத்துக்கடா. பேசிப்பாரு சரவணா, சரியா? சரிமாமா. ஜி, இவளுக்கு என்ன தேவையில்லாத வேலை? கல்யாணம் ஆனதுல இருந்து 2 பேரும் தனியா எங்கேயும் போனதே இல்லை. ஆண்டவன் புண்ணியத்துல ஒரு ட்ரைனிங் வந்திருக்கு. 2 பேரும் ட்ரைனிங் போயிருக்காங்க. இங்க பீச்சுக்கு போயிருக்காங்க.
அது பொறுக்கலையா இவளுக்கு? அவர் வந்தும் வராததுமா அப்படியே ஒப்பிக்கணும் இவ. அத்தை, இங்கதான் இருக்கீங்களா? காணோன்னு நான் எல்லா இடமும் தேடிட்டு வரேன் அத்தை. எப்ப சமயக்கட்டுக்கு வந்தீங்க? இல்ல, கொஞ்ச நேரமா நான் இங்கதாம்மா இருக்கேன். அத்தை, ஆம்லெட் போடணும்னு சொன்னீங்களே, நான் போடட்டுமா? எத்தனை அத்தை போட? உண்மையில ஆம்லெட்லாம் இருக்கட்டும். செந்திலும் மீனாவும் பீச்சுக்கு போனத எதுக்கு மாமா கிட்ட சொன்ன? அத்தை, மாமா கேட்டாங்க, அதான் சொன்னேன். அவரு எல்லாருக்கிட்டையும் தான் கேட்டாரு. எல்லாருக்கும் தெரியும் பீச்சுக்கு போனதுன்னு. நீ மட்டும் ஏமா சொன்ன? அத்தை, செந்தில் தம்பி போனை எடுக்கலன்னு பதட்டமா மாமா சொன்னாங்க தெரியுமா? அதனாலதான் பாதுகாப்பா இருக்காங்கன்னு சொன்னேன். அக்கா, நீங்க நல்லது பண்றதா நினைச்சு நீங்க பண்றதெல்லாம் தேவையில்லாத வேலையா இருக்கு. இன்னைக்கு மீனாக்காவும் மாமாவும் பீச்சுக்கு போனதை பத்தி நீங்க சொல்லியிருக்கவே வேணாம். ஆனா சொன்னீங்க. அதே மாதிரிதான் நேத்து டியூஷன் விஷயத்தையும் சொல்லியிருக்கீங்க. ராஜி, அப்பனா மாமா கிட்ட சொல்லாம டியூஷன் நடத்தலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தியா? அம்மா வரும்போது 4 பசங்க உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா மாமா என்ன நினைப்பாரு? நீங்க சொல்லவே வேண்டான்னு நான் சொல்லவே இல்லையே. நான் மாமா கிட்ட பேசுற விதத்துல பேசி ஒத்துக்க வச்சிருப்பேன். இல்லாட்டி அத்தை பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க மாமா கிட்ட. நீ இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி மாமா கிட்ட கேட்டுட்டு அனுமதி வாங்கிட்டு அப்புறம் தான் நீ டியூஷன் ஆரம்பிச்சிருக்கணும். வீட்டுல எல்லாம் எங்க அப்பாவுக்கு தெரியாம சின்ன விஷயம் கூட பண்ண மாட்டோம். நாங்க மாமாவுக்கு தெரியாம எந்த விஷயமும் பண்ண மாட்டோம். டியூஷன் எடுக்கணும்னு பேசினப்பவே பசங்கள்லாம் வருவாங்கன்னு எனக்கு தெரியாது. ரெகுலரா வருவாங்களா, இந்த வேலையை தான் நம்ம பார்க்க போறோமான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு மாமா கிட்ட சொல்லலான்னு முடிவு எடுத்திருந்தோம். குள்ளக்கா, நீங்க அவசரப்பட்டுட்டீங்க. இனிமேட்டு அவசரப்பட்டு காரியத்தை கெடுத்து விட்டுறாதீங்க. இல்ல, இப்ப எதுக்கு அழுகுற? ராஜி எப்படி பேசுறா பாருங்க. போட்டு குடுக்கறவ, குடும்பத்தை கெடுக்க வந்தவ மாதிரியே ராஜி பேசுறா. அப்படிலாம் நான் எதுவும் சொல்லவே இல்லையே. நீ அந்த அர்த்தத்துலதான் சொன்ன. நான் அப்படிலாம் சொல்லலக்கா. நீங்க பண்ணினத நான் கேட்டேன், அவ்வளவுதான். ராஜி, இவ்வளவு கோபமா பேசுற? இல்ல, நீ அழுகிறத மாமா பார்த்தாங்கன்னா அதுவும் தேவையில்லாத பிரச்சனை ஆயிருமா? அதம்மா, அத்தை, ராஜிக்கு சுடர் வயசு தான் இருக்கும். சுடரு கூட என்ன அந்த மாதிரி பேசுனது இல்ல தெரியுமா? மயிலு சின்ன பொண்ணு, அவ ஏதோ தெரியாம பேசிட்டா விட. பாருங்க, இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சோம் இல்ல நடக்காதுன்னு தெரிஞ்சோம் நான் இந்த மாதிரி சொல்லவே இல்லை. வீட்டோட தலைவர் மாமா தானே, அவருக்கு எல்லாமே தெரியணும்னு தான் சொன்னேன். தப்பா இருந்தா என்னைய மன்னிச்சிருங்க. இல்ல, அழாத. உன்னை யாருமே இங்க தப்பு சொல்லல. கண்ணை தொடச்சிட்டு போமா. நான் எதுவும் தெரியாம பேசல, தெரிஞ்சுதான் பேசினேன். பொசுக்குன்னு இந்த மாதிரி பேசக்கூடாதுரி. அத்தை, எனக்கு கோவமா வருது. நீ கோவத்துல பேசிட்ட. அவ அழுதுகிட்டே போறா. அம்மா பார்த்து என்ன ஆச்சுன்னு கேட்டா ஒண்ணு விடாம ஒப்புச்சிருவாடியவ. அப்புறம் நம்ம 2 பேரும் தான் திட்டு வாங்கணும். இதுக்குன்னு நான் எதுவுமே சொல்லக்கூடாதா அத்தை? இப்படி நம்ம சொல்லாம இருந்தா அவங்க என்ன தப்பு பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியாம போயிடும். அவங்களுக்கு தெரியணும். அடுத்தவங்க விஷயத்துல தலையிட்டா என்ன நடக்கும்னு அவங்களுக்கு தெரியட்டும். ராஜி கோச்சுக்கிட்டு போறாங்க. இவ இப்படி இருக்கா, அவ அப்படி இருக்கா. முருகா, என்ன காப்பாத்து. நைட் ஆயிருச்சு. மயில அழுதுகிட்டு இருக்காங்க ரூம்ல. சரவணன் கதவை சாத்துறாரு. மயிலுன்னு கூப்பிடுறாரு. என்ன ஆச்சுன்னு சொல்லு மயிலு. அழுதுகிட்டே இருக்கா? என்ன உனக்கு தினசரி வேண்டுதலா? டெய்லி அழுகுற? என்ன காரணத்தை சொல்லு மயிலு. இல்ல, உனக்கு அம்மா ஞாபகம் வந்துருச்சா? இல்லங்க. அப்புறம் என்ன மயிலு? இல்ல, அத்தை, 2வது கதிர் தம்பி. இப்ப ராஜியும் அத்தையும். புரியல மயிலு. யாருக்குமே என்ன பிடிக்கல மாமா. நீ சொன்னாங்களா? சொன்னாதானா மாமா? மாத்தி மாத்தி திட்டுறதுலயே எனக்கு தெரியுது. இப்ப என்ன மயிலு நடந்துச்சு? நான் யதார்த்தமா தான் டியூஷன் விஷயத்த பத்தி சொன்னேன். கதிர் தம்பி ஒரு மாதிரி பேசினாப்ல. இப்போ அத்தையும் ராஜியும் என்ன சேர்ந்து திட்டுறாங்க. அப்பா கோவப்பட்டாங்கல்ல, அதனால கேட்டிருப்பாங்க. மறைச்சு மறைச்சு எல்லாரும் பண்றாங்கன்னு தானே மாமா கோவப்பட்டாரு. நான் என்ன பண்ணுனேன்? யாருமே மறைச்சு பண்றதில்ல மயிலு. கொஞ்சம் முன்ன பின்ன சொல்லுவாங்க, அவ்வளவுதான். அது எப்படி எனக்கு தெரியுமா? தெரியலாட்டி அம்மா கிட்ட கேட்டுக்கோ மயிலு. இல்லாட்டி ராஜி கிட்ட பேசு. அதுக்கு நீ பொசுக்குன்னு போய் அப்பா கிட்ட சொல்ற? கிட்ட எல்லாம் பேசணும்னு எனக்கு ஆசைதான். ஏன்னா அவங்க எல்லாரும் ஒரு கூட்டணியா இருக்காங்க. சேர்த்துக்கவே மாட்டேறாங்க. என்ன மயிலு, பெரிய அரசியல் கூட்டணி மாதிரி சொல்ற? என்னங்க, என்ன யாரு எது சொன்னாலும் கேட்கவே மாட்டீங்களா? அம்மாவும் ராஜியும் சாதாரணமா பேசுற விஷயத்த நான் எப்படி கேட்க முடியும்? எல்லாம் வீட்டுக்குள்ள சகஜம் தானே. உங்க தம்பி பேசினாரே, அதை கூட கேட்க மாட்டீங்களா? சரி மயிலு, யார் யாரு என்னென்ன சொன்னாங்க, யார் யாருக்கிட்ட என்னென்ன கேட்கணும்னு ஒரு லிஸ்ட் போட்டு எழுதி கொடுத்துரு.
நான் போய் கேட்டுட்டு வரட்டுமா? இல்ல, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நான் எல்லார்கிட்டயும் கேட்க முடியுமா? அவங்க என்ன தப்பா நினைக்க மாட்டாங்களா? எல்லாரையும் விடுங்க. ஆனா கதிர் தம்பி கேட்டது எவ்வளவு பெரிய தப்பு. ரொம்ப இறுக்கமா, ரொம்ப கோவமா முகத்தை வச்சுக்கிட்டு கேட்டாரு. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு தெரியுமா? கதிர் தம்பி பேசுனது தப்புன்னு சொல்லுங்க மாமா. கிட்ட இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லுங்க மாமா. கும்பிட்டு தானே மயிலு, நான் போய் சொல்றேன். அழுதது போதும், சாப்பிடவா மயிலு? அம்மா, எனக்கு சாப்பாடு வேண்டாம் மயிலு. எல்லாரும் சாப்பிட உட்காந்துட்டாங்க. மயிலு, எனக்கு வேண்டவே வேண்டாம். ஏன் வேண்டாம் மயிலு? பசிக்கலைங்க. அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். சரி, எனக்கு பசிக்குது, நான் போய் சாப்பிடட்டுமா? நான் போய் சாப்பிட்றேன். மத்தவங்க பிரச்சனை பண்றாங்கன்னு இவர்கிட்ட பேசினா இவர் அதுக்கு மேல இருக்காரு. இத வச்சுக்கிட்டு நான் என்னத்த சமாளிக்கிறது? அம்மா சொல்றது எதுவுமே நடக்காது போல இருக்கே. முருகா, அக்கா, கதிரு எந்த கவலையும் இல்லாம ஜாலியா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் பாருக்கா. உங்களுக்கு பசிக்குதுன்னா நீங்க சாப்பிட வேண்டியதானே? சி, எதுக்குமா உங்க அப்பா கிட்ட நான் திட்டு வாங்குறதுக்கா? என்னன்னு தான் திட்டு வாங்குது. கண்டுக்க மாட்டாமா. நம்ம அப்படி இல்லையே, நம்ம மனசுக்குள்ள குத்துமே சொல்றாரு. ஆமா மாமா, நல்லா குத்தம். ஜி, அவனுக்கு குழம்பு ஊத்துமா. போ, அப்பா வர முடியும், வெயிட் பண்ணுமா என்ன? அப்பாவுக்கு பசிச்சுச்சுன்னா சாப்பிட்றாருல, அதே மாதிரி உங்களுக்கு பசிச்சுச்சுன்னா நீங்களும் டயத்துக்கு சாப்பிட்டுருங்க. அவரு எங்களுக்கு பழகிருச்சுடா, நீ சாப்பிட்றா. மச்சான் வந்துட்டாரு, நீ சோத்த போடுக்கா. ஆனா மயிலுங்கடா? நானும் கேட்டேங்க. மயிலு அப்புறமா சாப்பிட்றதா சரவணன் சொல்லிட்டான். அப்படியாடா? ஆமாப்பா. டா, கேட்டதுக்கு பசிக்கலன்னு சொன்னான். பசிக்கலையா? ஆமாப்பா. இங்க அப்புறம் சாப்பிட்றேன்னா சாப்பிடட்டுமே, எங்க கூட சேர்ந்து சாப்பிடட்டும். வேண்டாம் கோமதி, எல்லாரு கூடயும் மயிலு சேர்ந்து சாப்பிடட்டும். அப்பா மயிலு, மாமா இப்படி ஓடியார பாத்துப்பா. கூப்பிட்டீங்களா மாமா? நீ ஏன்பா சாப்பிடாம உட்காந்துருக்க? நான் அப்புறமா சாப்பிடலான்னு நினைச்சேன் மாமா. உட்காந்து சாப்பிடுமா மயிலு. சரி மாமா. ஜி, அந்த பிள்ளைக்கு சாப்பாடை போடுமா. எல்லாம் சாப்பிடுப்பா. கோமதி, அப்படியே நீங்க ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட வேண்டியதானே? பரவாயில்லங்க, அப்புறம் சாப்பிட்டுக்கிறோம். நீ சாப்பிட வேண்டியதானேம்மா? நான் அத்தை கூட சேர்ந்து சாப்பிட்றேன் மாமா. என்னப்பா, ஒவ்வொருத்தவங்களும் கெஞ்சி கெஞ்சி கூப்பிட வேண்டியதா இருக்கே சாப்பிட்றதுக்கு. நானும் ராஜியும் அப்புறம் சாப்பிட்டுக்கிறோம், நீங்க பேசாம சாப்பிடுங்க. ராஜி, கதிருக்கு பொரியலும் அப்பளமும் வை. இன்று கொலம்பியாவின் நாணயம் பிசோ. நாளை சந்திப்போம்.